இந்த நாட்களில் உங்களோட தனிப்பட்ட முறையில பேசினது உங்க வாழ்க்கையில் நடக்கிற காரியத்தை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தெரிய வரும். தாவீது மேல கல்லெறிந்த சீமேயை எப்படி தலைமுறையை கொண்டு அடித்தாரோ, தலைமுறையை கொண்டு அடித்தாரோ, உன் குடும்பத்துல நெடுநாட்களை போராடி கொண்டிருக்கிற சத்துருவை உன்னை கொண்டு அவன் தூக்கிவிட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் அது எங்க வீட்டுல எல்லாரும் அவங்களெல்லாம் போக்கஸ் பண்றாங்க, அவங்கள செட்டில் பண்ணதான் பாக்குறாங்க. என்ன விட்டுட்டாங்களே, நானும் தேவ சமூகத்தில் சொல்லப்பட்டவன் அல்லவா, நானும் தேவ சமூகத்தில் பேசப்பட்டவன் அல்லவா. இன்னைக்கு எலிசாவை கவனிக்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா யெகோவா கவனிக்க யார் இருக்கிறா? இந்த நாளிலே யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, எலியா மறுத்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கான அபிஷேகம் அது கெட்டு போகாது, அது உன்னை தேடி வரும். நம்புறவங்க மட்டும் நீங்கள் அதை காணும்போது, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் அதை காணும்போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். வேதத்தை எடுத்துக்கொள்வோம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரத்துல ஆண்டவர் அவனோடு பேசும்போது சொல்லுகிறார், 15-16 வசனங்கள். அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து, நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போய் ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி. நீ தமஸ்கு வழியாய் வனாந்திரத்துக்கு திரும்பி போவி ஆசகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி பின்பு நிம்சியின் குமாரனாகிய யெகூவை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணி சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசாவை ஆண்டவர் எலியா கிட்ட 3 பேரை அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார். யாரெல்லாம் அபிஷேகம் பண்ண சொல்லுகிறார்? முதல்ல ஆசகேலை, அடுத்து யெகூவை, அடுத்து தேவன். பாருங்கள், அபிஷேகம் பண்ணும்போது கர்த்தர் என்ன செய்கிறார் என்றால், அவருடைய பர்வதத்திலே கர்த்தர் அவனை முதலாவது தெரிந்தெடுக்கிறார். அவனை கர்த்தர் உலகத்துல தேவன் ஒருவனை முன்னிறுத்துவதற்கு முன்னதாக அவருடைய சமூகத்திலே தேவன் அவனை முன்னிறுத்துகிறார். ஆமென். உலகத்திலே தேவன் ஒருவனை முன்னிறுத்துவதற்கு முன்பதாக அவர் சமூகத்திலே தேவன் என்ன செய்கிறார்? இந்த யெகூவை முன்னாடி கொண்டு வரார். இன்னும் 7000 பேர் பின்னாடி இருக்கிறாங்க. ஆனாலும் பாகாலுக்கு முழங்கால் முடக்காத ஆண்டவர் இன்னும் வச்சிருக்கிறார். ஆனா இப்போ ஆண்டவர் ஃப்ரெண்ட்ல கொண்டு வரார். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், பேதுரு கிட்ட கர்த்தர் ஒரு கீயை கொடுக்கிறார். என்ன கீ? பரலோகத்தின் திறவுகள். அப்ப சொல்லிட்டு என்ன சொல்லுவார் தெரியுமா? நீ பூமியில எது கட்டுறியோ பரலோகத்துல கட்டப்படும், பூமியில எதை கட்டவிழ்க்கிறியோ இதான் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் கொடுக்கிற அதிகாரம். இங்க நீ செய்யறது அங்க செய்யப்படும், இங்க செய்யறதே அங்க செய்யப்படும். அங்க செய்யறது. ஆமென். இன்னைக்கு அழைக்கப்பட்ட, தெரிந்தெடுக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒவ்வொருவருக்கும் சொல்ற, நீங்க வாழ்ற லைஃப் ஒருவேளை சாதாரணமான லைஃபா இருக்கலாம், உங்க இடுப்பு மேல பாரம் ஏற்றப்பட்ட லைஃபா இருக்கலாம், மனுஷர் உங்கள் தலை மேல ஏறி போகிற வாழ்க்கையா கூட இருக்கலாம், தீயும் தண்ணீரும் இதுவே உங்கள் வாழ்க்கையா இருக்கலாம். ஆனா உங்க மேல இந்த அழைப்பும் அபிஷேகம் இருக்குமானால் நீங்க எங்கே முன்னிறுத்தப்பட்டவர்கள் தெரியுமா? ஏதோ ஒரு மூலையில் அல்ல, பரலோகத்திலே என் தேவனுடைய சந்நிதியிலே நீங்கள் முன்னிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள். சவுல் வருவதற்கு ஒரு நாளைக்கு முன்னே கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறார். நாளைக்கு இந்நேரத்தில் ஒருத்தர் நான் வரப்பண்ணுவேன், யாருன்னு தெரியாது. யாருன்னு பரலோகத்தில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், பூமியில இருக்கிறவங்களுக்கு அந்த டைம் வராது யாருன்னு தெரியாது. தாவீதை கர்த்தர் அனுப்புவது, சாமுவேல் அனுப்பும்போது சொல்வார், ஈசாயின் குமாரர்களில் ஒருவனை தாவீது சொல்ல மாட்டார். இந்த அது வரைக்கும் நம்ம யாராதான் இருப்போம்னா கூட்டத்தில் ஒருவராய் தான் இருப்போம். அந்த அபிஷேகம் உன் தலையை நினைக்கிறது வரைக்கும் நீ யார் என்று பரத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டுமே தெரியும். தேவனோடு அந்த கான்ஃபரன்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பரலோகத்தில் ஒரு ஆலோசனை சங்கம் உண்டு, அதில் இணைந்திருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் தெரியும். யாக்கோபே, நீ யார் என்று இன்னும் உன் தகப்பனுக்கு தெரியாது, ஆனா உன் தாய்க்கு தெரியாது, உன் சகோதரனுக்கு தெரியாது, தூதர்களுக்கு தெரிந்திருக்கு. ஆமே.
நாளைக்கு இந்த நேரம் அந்த டைம் வந்த போதுதான் இவன் தான் அப்படிங்கிறார். ஆமென். தாவீது ஈசாய் பெத்லகேமுக்கு போறது வரைக்கும் சவுலுக்கு தெரியாது. இந்த தைல கொம்பை நிரப்ப சொல்றார். இந்த கொம்புல இருக்கிற தைலத்தை யார் மேல ஊற்றணும்னு தெரியாது. ஆமென். சாமுவேல் ஒருவனை விரும்பினான், அவன் மேல ஊற்ற விடல. தேவன் ஏற்கனவே ஒருவனை விரும்பி இருக்கிறார், அவன் மேலதான் ஊற்ற விட்டார். இன்னைக்கு அந்த தைல கொம்பு இங்கே உலாவி கொண்டிருக்கிறது. சில தலை மேல கர்த்தர் ஊற்ற போகிறார். ஆமென். ஆனால் என்ன அப்படின்னு கவனிச்சீங்கன்னா, இங்க நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். ஆமா, இந்த எலியா கிட்ட சொல்லுவார், நீ ஆமென் முதலாவது யார் அபிஷேகம் பண்ணு? ஆசகேல். அடுத்து யெகூ. ஆசகேல விட்டுருவோம், இன்னைக்கு டாபிக் யெகூ. யெகூ அபிஷேகம் பண்ணு. அடுத்து யார் அபிஷேகம் பண்ணு? எலிசாவை அபிஷேகம் பண்ணு. எலிசாவை எப்படி அபிஷேகம் பண்ணணுமா? உன் ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணதும் எலியாவின் கவனம் முழுவதும் யார் மேல போச்சு தெரியுமா? எலிசா மேல போச்சு. யார் மேல போகல தெரியுமா? யெகூ மேல போகல. உன்னை குறித்த தேவ திட்டம் பரத்தில் போடப்பட்ட போது இந்த பூமியில நீ யாரா மாறிட்டேன்னா, கவனிக்கப்படாதவளாய் மாறிவிட்டாய். எலியாவின் கவனம் எலிசா மேல. அவன் நேரா எலிசாவை தான் பார்க்கிறான். அதன் பிறகு நீங்க பாத்தீங்கன்னா எலியா ஃபுல் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எலிசா கூட. ஆனா ஆண்டவர் சொன்னது எலிசாவை மட்டும் இல்ல, யெகூவை நீ அபிஷேகம் பண்ணணும். ஆமென். எலியா கவனிக்க மறந்தான். எலிசா கூட தான் ஃபுல் டிராவல். எலிசா தான் ஃபுல் ஃபோக்கஸ். ஏன்னா அவர் ஸ்தானத்துல எலிசாவை தான் எடுத்து வைக்கணும். ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா சகோதரி, எலியாவின் கவனம் உங்க மேல இல்லாம இருக்கலாம், ஆனா பரலோக கவனம் உங்க மேல இருக்கிறது. நான் எலிசாவா இருந்திருந்தா, ஆண்டவர் மூணாவது தான் எலிசாவையே சொல்றாரு. ஆனா முதல்ல யாரை கொண்டு தூக்கிட்டு வந்தாச்சு? எலிசாவை. நான் சொல்றத நான் சொல்ற செய்தியினுடைய பார்வையில் நீங்க பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த இடத்துல எலியா கிட்ட தானே சொல்லுவார், நீ போய் அபிஷேகம் பண்ண. எலியா அதுக்குள்ள எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டார். இன்னும் யெகூவை குறித்த திட்டம் பெண்டிங்லேயே இருக்கு. அடுத்து எலிசா வரார். அப்ப எலிசாவாவது என்ன பண்ணியிருக்கணும்? யெகூவை தேடி போயிருக்கணும். எலிசாவும் தேடி போகல. எலிசா என்ன பண்றார்னா, தீர்க்கதரிசிகளின் புத்திரர்ல ஒருவனை அனுப்புகிறார். ஆமென். அவன் பேர் தெரியாது. எலியா பேர் தெரியும், எலிசா பேர் தெரியும். ஆனா இப்ப அனுப்பப்பட்டவனுக்கு பேர் தெரியாது. ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இதுதான். எலியா மறந்தாலும், எலிசா மறுத்தாலும், உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம், உனக்கென்று நிரப்பப்பட்ட தைலம். ஓ தரபா சத்தரமா கலரபா. ஓ எலியா மறந்தாலும், எலிசா மறுத்தாலும், யெகூவே உனக்கென்று ஆயத்தமாக்கப்பட்ட தைலம் நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வரும், உன் தலை மேல ஊற்றப்படும். விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்களை தட்டி எலியா மறந்தாலும், எலிசா மறுத்தாலும், இன்னைக்கு அநேகருடைய புலம்பல், என்னை யாருமே கவனிக்கல, அவங்கள கவனிச்சாங்க, என்ன விட்டுட்டாங்களே. அவங்கள போக்கஸ் பண்ணாங்க. ஆமென். தகப்பன் ஆமென் எலியாவை போக்கஸ் பண்ணி தாவீதை விட்டுட்டானே. ஆமென். இன்னைக்கு ஆமென் தூக்கி விட யாரும் இல்லை. ஹல்லேலூயா. தாவீது சொல்றார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் ஹல்லேலூயா. எங்க வீட்டுல எல்லாரும் அவங்களெல்லாம் போக்கஸ் பண்றாங்க.
அவங்கள செட்டில் பண்ணதான் பாக்குறாங்க. என்ன விட்டுட்டாங்களே, நானும் தேவ சமூகத்துல சொல்லப்பட்டவன் அல்லவா, நானும் தேவ சமூகத்துல பேசப்பட்டவன் அல்லவா. இன்னைக்கு எலிசாவை கவனிக்க ஆட்கள் இருக்கிறாங்க, ஆனா யெகோவா கவனிக்க யார் இருக்கிறா? இந்த நாளிலே யாரும் இல்லை என்ற வேதனையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உள்ளங்களுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற வார்த்தை, எலியா மறந்தாலும் எலிசா மறுத்தாலும் உனக்கான அபிஷேகம் அது கெட்டு போகாது, அது உன்னை தேடி வரும். நம்புறவங்க மட்டும் ராமா மாமா மா காலா ராமா பா சந்தனா லாரா. ஓ ஜீசஸ் 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 ஜீசஸ். எஸ் எஸ், கர்த்தர் சிலரோடு பேசுகிறார். நீ யாரும் இல்லாதவன் அல்ல, நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன், நீ பரலோகத்தில் முன்னிறுத்தப்பட்டவன். Glory, glory. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு மகிமை. அந்த வசனத்தை வாசியுங்கள். 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் அதனுடைய 1, 2, 3 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது தீர்க்கதரிசியாகிய எலிசா தீர்க்கதரிசியின் புத்திரரில் ஒருவனை அழைத்து நீ இடை கட்டிக்கொண்டு இந்த தைல குப்பியை உன் கையில் எடுத்துக்கொண்டு கீலேயாத்தில் உள்ள ராமோத்திற்கு போ. நீ அங்கே சேர்ந்த போது யோசபாத்தின் குமாரன் யெகூ எங்கே இருக்கிறான் என்று எஸ், ஆமென், ஹல்லேலூயா. எலியா ஜெபம் பண்ண மறந்தாலும் அபிஷேகம் தடைபடாது. ஆமென். இந்த யெகூவை தேடி வந்தது பிரபலமான எலியா அல்ல, பிரபலமான எலிசா அல்ல. எங்க மேல யார் கை வச்சிருக்கிறா தெரியுமா? எங்க மேல யார் கை வச்சிருக்கிறா தெரியுமா? எலியாவா வந்திருந்தா போட்டோ எடுத்து போட்டிருப்பார். எலியாவே ஜெபம் பண்ணி இருக்கிறாரா, பயங்கரம். ஆனா ஒருவர் இங்க வேல்யூ அந்த பர்சன் அல்ல, இங்க வேல்யூ அந்த அனாயிண்டிங். எந்த ஒரு நபரையும் வேல்யூபிள் பர்சனை மாத்துறதே அந்த அனாயிண்டிங் தான். எலியா கேட்கிறார் எலிசா கிட்ட, உனக்கு என்ன வேணும்? எனக்கு நீங்க வேணும் கேட்க வேண்டியதுதானே? உங்களுக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குல்ல, ஒரு அபிஷேகம் இருக்குல்ல, அது எனக்கு 2 தனியா வேணும். இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க? இன்னைக்கு எத்தனை பேர் கேட்கறீங்க? எலிசா சொல்றார், நீ போய் தேடு, அவன் எங்க இருக்கிறான் என்று பார்த்து அங்கே உட்பிரவேசித்து. ஓ, thank you Holy Spirit. இந்த கூட்டத்தில் நீங்க எங்க இருக்கிறீங்க, யெகூவே நீங்க எங்க இருக்கிறீங்கன்னு பார்த்து அவர் உள்ள பிரவேசிக்க போகிறார். Thank you Jesus. ஆமென். நான் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களை வைத்து மட்டும் பேசவில்லை, இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்ல இதுல இணைந்து இருக்கிற எல்லாரையும் நான் விசுவாச கண்ணுல பார்த்து பேசிட்டு இருக்கிறேன். கர்த்தர் அப்படி பார்த்து பழக வச்சிட்டார். கோவிட் டைம்ல மொத்தம் 3 கேமரா. ஆண்டவரே, இந்த கருப்பு கேமராக்களை பார்த்து நானும் கருப்பு, கேமராவும் கருப்பு, அதுவும் சிரிக்க மாட்டேங்குது. அப்பதான் ஆண்டவர், நீ விசுவாசத்துல பார்க்க ஆரம்பி. ஆயிரங்கள் இருக்கிறாங்க, லட்சங்கள் இருக்கிறாங்க, இப்படி பார்த்து பேசு. அதனால இப்போ இங்க இருக்கிறதாலும் வியூ எப்படிதான் போகுது தெரியுமா? கர்த்தர் அதை அப்படியே பிளஸ் பண்ணி தாரார். ஹல்லேலூயா. எனவே ஆமென். யெகூவே நீ எந்த மூலையில இருந்தாலும், நான் இயேசுவின் நாமத்திலே, நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும், உனக்கு நீ விசிட்டிங் கார்டு அடிக்காத. நீ எந்த ஓரத்தில் இருந்தாலும், நீ எந்த மூலையில இருந்தாலும், யெகூவை மட்டும் தேடி வருகிற அபிஷேகம் உன்னை மட்டும் தேடி வருகிற ராதா நாமா மா கலபா சதா ரப. கொஞ்சம் அந்நிய பாஷையில எஸ் 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 கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நினைக்கலாம், ஐயோ எனக்கு ஃப்ரெண்ட்ல இடம் கிடைக்கலையே, ஐயோ எனக்கு சர்ச்சுக்குள்ள இடம் கிடைக்கலையே, ஐயோ எனக்கு இன்னைக்கு போக முடியவில்லையே. இந்த டே யெகூவே நீ இருக்கிற இடத்தை தேடி வந்து எஸ் எஸ் விடாதீங்க விடாதீங்க. நீங்க இருக்கிற இடத்தை தேடி வந்து ஓ எஸ். ஆமென். நீ எங்க இருக்கிறான் என்று பார்த்து, அடுத்த வார்த்தை தான் பியூட்டிஃபுல். அங்கே உட்பிரவேசித்து அவனை தன் சகோதரன் நடுவில்
தன் சகோதரரின் நடுவில் இருந்து எழுந்திருக்க பண்ணி. எல்லாரும் எழும்புனா காமனா இருக்கும். கூட்டத்தில் ஒருத்தங்க மட்டும் எழும்புனா எல்லாருடைய போக்கஸும் அவங்க மேல போகும். கூட்டத்தில் இருந்து கர்த்தர் யெகூவ தனியா தூக்க போறார். ஆமென். இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒரு வார்த்தை நேற்று இரவுல, ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிற சபை 1000 சபைகள் இருந்தாலும் தனியா தெரியும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற குடும்பம் 1000 குடும்பங்கள் இருந்தாலும் தனியா தெரியும். ஆவியானவருடைய ஆளுகைக்கு கீழே இருக்கிற பர்சன், ஓ எஸ், எத்தனை லட்சங்கள் இருந்தாலும் கோடிகள் இருந்தாலும் நீ தனியா தெரிவ, நீ தனியா தெரிவ, நீ தனியா தெரிவ. ஆமே. ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிறவங்க பண்ற பிசினஸ் தனியா தெரியும். ஆவியானவருடைய ஆளுகை கீழே இருக்கிறவங்க பண்ற வேலை தனியா தெரியும். தானியேல் தனியா தெரிஞ்சான். கூட்டத்தில் ஒருவனாய் தான் தனியா, அவனுக்குள்ள விசேஷித்தார். யோசேப்பு தனியா தெரிஞ்சாரு, அந்த கூட்டத்திலே தனியா தெரிஞ்சாரு. ஆமென். ஆண்டவர் வித்தியாசப்படுத்துகிறார். உன்னை கூட்டத்தில் உட்கார வச்சிருக்கிறார். 10ல 1, 100ல 1, 1000ல 1. வேளை வந்து விட்டது. உன்னை எழுந்திருக்க பண்ண என்னோடு தான் கர்த்தர் இந்த தீர்க்க தரிசனம் பேசுகிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து விட்டு கொடுத்து அடக்கி கொள்ளாதீங்க. விட்டு கொடுங்க, விட்டு கொடுங்க. எஸ், அவனை எழுந்திருக்க பண்ணி, அவனை எழுந்திருக்க பண்ணி, அவனை உள்ளான பாடமே உள்ளே அழைத்து செல். எஸ் எஸ், உங்க மேல அபிஷேகம் வைக்கிறதுக்கு முன்னாடி உன்னை செப்பரேட் பண்றார். நிறைய காரியத்தை விட்டு எழும்ப பண்ணுவார். நிறைய காரியத்தை விட்டு தனியா உன்னை கூட்டிட்டு போவார். தனியா போறோனாலே கொஞ்சம் பயம் இருக்கும். அடுத்து என்ன தெரியாது. வேலைக்காரங்களோட தான் ஆபிரகாம் ஈசாக்கை அழைத்து கொண்டு போனான். மோரியா மலை அடிவாரத்தில் வந்ததும் தனியா தனியா கூட்டிட்டு போறார் உள்ள. ஆமென். உள்ளே அழைத்து கொண்டு போய் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல வார்த்து. ஆமென். ஆண்டவர் இதுதான் விரும்புகிறார். எலியா இல்ல, எலிசாவும் வரவில்லை. ஆனா அவனுக்கான அபிஷேக தைலம். ஒரு காரியம் புரிந்து கொண்டீர்களா? பரலோகத்தில் ஒரு காரியம் திட்டம் பண்ணப்பட்டா அது தாமதிச்சாலும் நடக்கும். ஆமே. கேட்கலாம், அவங்களாம் எலிசா மேலதான் போக்கஸ் பண்றாங்க. ஏன்னா எலியாவின் ஸ்தானத்துல யார்தான் இருக்கணும். அப்போ எலிசா மேல போக்கஸ் வைக்கிறதுல தப்பே இல்ல. அதனால யெகோவே உனக்கு அபிஷேகம் கிடைக்காம போயிரும் நினைக்கிறியா? ஆமே. நீ இருக்கிற இடத்துல உன்னை தேடி வரும். 100 பேர் இருந்தாலும் அது நடுவில் உன்னை எழுந்திருக்கப்படும். உன்னை தனியா அழைத்து கொண்டு போகும். இந்த அபிஷேகம் அவ்வளவு பவர்ஃபுல்லானது. இந்த அபிஷேகம் விசேஷமானது. இந்த அபிஷேகம் வித்தியாசமானது. அப்பான்னு கூட்டா போதும். சிம்சோன் இருக்கிறாள், சிம்சோன் பெலிஸ்தியர்ட்ட ஃபைட் பண்ணி வரான். அவனுக்கு அவ்வளவு தாகம் வந்துட்டு உடனே கத்துறான், நான் தாகத்துல சாகணுமா ஆண்டவரே அப்படிங்கிறான். என்ன அபிஷேகம் எப்படி பேச வைக்க பாருங்க. நான் இந்த பெலிஸ்தியனை போல, இந்த விருத்த சேதனை இல்லாதவனை போல நான் தாகத்துல செத்து மடியணுமா ஆண்டவரே கேட்டதும் பள்ள தாக்க அவர் பிளக்க பண்ணினா. அதுதான் என்ன கோரி என்று சொல்லப்பட்டது. இப்படிதான் இதாங்க ஒரு அபிஷேகம் பெற்றவனுடைய ஜெபமே மாறுங்க. அப்பா நான் வெட்கத்தோட போகணுமாப்பா, நான் தாகத்துல சாகணுமாப்பா, நான் கஷ்டப்படணுமாப்பா. நீங்க என்ன அப்படி ராஜா பிள்ளையெல்லாம் வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு உங்க ஜெபத்தெல்லாம் கர்த்தர் மாற்றுகிறா, ஜெபத்தெல்லாம் மாற்றுகிறா. கர்த்தர் நம்மை ராஜாக்களாக, என்னை கர்த்தர் ராஜாக்களாய் ஆசை. எத்தனை பேர் நம்புறீங்க என்னை வைத்திருக்கிற ஸ்தானம் பெரிதுன்னு சொல்றவங்க? ஆமே. அடுத்து உத்தரவாதம். உத்தரவாதம் அதுதான் இந்த ஆகாப் குடும்பத்தை க்ளோஸ் பண்ணிடுறேன். நான்
ஆவிக்குரிய கண்ணோட்டத்தோட சொல்றேன். இந்த ஆவியினால மாம்ச கிரியை என்ன பண்ணிருங்க, அழிச்சிருங்க. இதான் உத்தரவாதம். ஆமென். இந்த தேவ மனிதன் வந்து அபிஷேக தைலத்தை ஊத்திட்டு இதை சொல்லிட்டு கதவை திறந்து ஓடிட்டார். ஆமென். ஆனா அவர் ஓடிட்டாரு. எகு மேல தைலம் வந்து வடிஞ்சிட்டே இருக்கு, அப்படி வடிஞ்சிட்டே இருக்கு. வெளியே இருந்த சேனாபதிகள்லாம் வராங்க, வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்டாங்க தெரியுமா? ஆமென். 11வது வசனத்தை வாசிங்க. ஆண்டவருடைய ஊழியக்காரரிடத்துக்கு திரும்பி வந்தபோது அவர்கள் அவரை நோக்கி சுக செய்தியா? அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க பாருங்க. அந்த பைத்தியக்காரன் உன்னிடத்தில் வந்தது என்ன? என்னைக்குமே புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கான ரேமா மட்டும் வரும்போது மற்றவங்களுக்கு அது எப்படி தெரியுமா தெரியும்? பைத்தியமாலா தெரியும். அது வந்து சொல்லணும்னு சொல்றது இல்ல. நம்ம ஊர்ல சொன்னது வெப்ராளத்துல, இந்த எரிச்சல்ல. ஆமா, இவங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒரு நாள் அபிஷேக கூட்டம் நடத்தினா போதாதா? ஏன்னா வர முடியாத அந்த ஒரு ஆதங்கம். அந்த பைத்தியக்கார உன்னிடத்தில் வந்தது இங்க ஒரு ரேமா இருக்கு, கவனிங்க. அதற்கு அவன் அந்த மனுஷனையும் நீங்கள் அறிவீர்கள். எப்படிங்க தெரியும்? எப்படிங்க தெரியும்? உள்ள போய் தனியா பேசிட்டு போனது, வெளியே வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட சொல்ற அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். எப்படி தெரிய வரும்? எனக்கு உள்ள சொன்னது வெளியே தெரியும். ஓ எஸ். இந்த நாட்களில் உங்களோடு தனிப்பட்ட முறையில பேசினது, உங்க வாழ்க்கையில நடக்கிற காரியத்தை பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு, பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னவங்களுக்கு தெரிய வரும். அடுத்த வார்த்தை அவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? அதற்கு அவர்கள் அது போய் வந்து சொல்லுவாங்க, உனக்கு அபிஷேகமே கிடைக்கல, அது போய் உன் தலையில வடிஞ்சிட்டு இருக்கிறது உனக்கு தான் தெரியும். இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அபிஷேகம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் அழைப்பு பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொன்னதும் உன் ஊழியம் பொய்யாகாது. இன்னொருத்தன் பொய்ன்னு சொல்ல அது போய். ஆமென். அது பொய்ன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை பாருங்க, அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். ஆமென். இதான் வெப்ராளம். ஆமென். சில பாத்தீங்களா, எனக்கு ஒண்ணு வேண்டாம், வீட்டுல என்ன இருக்கு? ஆமென். அது போய் எங்க அவரு அந்நிய பாஷை பேசுறாரு, அவன் எங்க படித்துட்டு பேசிட்டு இருப்பான். அது போய் என்ன பேசினாரு? அவர் ஒரு ஏதாவது சொல்லி அதெல்லாம் போய் என் பைத்தியக்காரன் ஏதாவது பண்ணிட்டு இருப்பான். என்ன இன்னைக்கு செய்தி? அது போய் அது எங்களுக்கு ஏன் இப்ப தெரியுதா? ஏன் எகுவ கூட்டிட்டு போனார், மற்றவங்களை கூட்டிட்டு போகலன்னு? மற்றவங்களை எதை கேட்க இருக்கிறாங்க? பொய்ய கேட்க இருக்கிறாங்க. எகு எதை கேட்க இருக்கான்? சத்தியத்தை கேட்க இருக்கிறான். இங்க எத்தனை பேர் பொய்ய கேட்க இருக்கிறீங்க? மெய்ய கேட்க இருக்கிறீங்க. நீங்க மெய்ய கேட்கும்படி இருந்தா உங்களை உள்ள கூட்டிட்டு போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. அப்போ சொல்லப்பட்டது சத்தியம் தெரியும், ஆனா கேட்கறவங்க எப்படி கேட்கறாங்க தெரியுமா? அதெல்லாம் எங்க நடக்கவா போகுது? அவன் ஒப்பு கொடுக்கறவங்க கை தூக்குங்க, இன்னைக்கே விடுதலை, இன்னைக்கே விறகு எரியும். எங்க இந்த மலையில எரியா செய்யும்? ஆண்டவரை எரியும். எரிந்த வா உன்ன வச்சிருக்க கொஞ்சம் விறகு. அது போய் அது எங்களுக்கு நம்ம பொய்ய கேட்கிறோம்ல, அதனாலதான் வெளியே இருக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள். வேதம் சொல்ற அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்கள் என்று. தீர்க்கதரிசிகள் நம்புங்கன்னா அந்த பர்சன் அல்ல, அந்த பர்சன் மூலமாய் சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை. பொய்ன்னு கேட்கிறோம். ஏன் ஆண்டவரே அந்த சேனாபதிகளை விட்டுட்டு இவனை மட்டும் தூக்கிட்டு போறீங்க? இப்ப தெரியுதா அவன் என்ன கேட்டான்? யாருக்கு ரேமா? எனக்கு, நான் வரேன். ஆமே சவுலே கொஞ்சம் நில்லு, உன்கிட்ட பேசணும். நின்னுட்டாரு. கொஞ்சம் வெயிட் பண்ண. தேவ சமூகத்தில் இருக்கும்போது ஆண்டவர் சிலர் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் பேசுறேன், வெயிட் பண்ண. எல்லாரும் அனுப்பி விட்டு பேசுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ண. அந்த தூதர்களை அனுப்பி விட்டுட்டு ஆபிரகாம் அவன்கிட்ட பேசுறேன்.
அவரை வழி அனுப்பி விட போனா, வழி அனுப்பி போன இடத்துல கர்த்தருக்கு முன்னாக பின்னும் நின்று கொண்டிருந்தான் என்று ஆதியாகமம் 18:22 சொல்லப்பட்டிருக்கிறது. பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். வேலை கட்டும் போது எல்லாரும் சொன்னாங்க அது போய், ஆனா மெய் என்று ஒருவனை சொன்னா பாத்தீங்களா, உள்ள கூட்டிட்டு போய் கதவு விட்டார். எனக்கு எத்தனை பேர் நம்புறீங்க என்னோட பேசின வார்த்தை பொய் அல்ல? எத்தனை பேர் நம்புறீங்க? உன் தலை மேல கையை வச்சு சொல்லுங்க, ஆண்டவர் என்கிட்ட இதுவரை போய் பேசவே இல்லை, ஆண்டவர் என்கிட்ட இதுவரை போய் சொல்லவே இல்லை. பொய் பொய் சொல்லவோ மனம் மாறவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்லவே. பொய் சொல்லவோ நீர் மனிதன் அல்லவே, நீர் மனிதன் அல்ல. சொல்லுங்க, நீர் நேற்றும் இன்றும் நீர் சொன்னதை செய்து முடிக்க, நீர் நேற்றும் glory. காலங்கள் மாறலாம், எலியாவும் போகலாம், எலிசாவும் மறுக்கலாம், யாரும் மாறலாம். உன் மேல அபிஷேகம், அது தேவ சித்தம், அது தேவனுடைய தீர்மானம். ராகா மாகா ராபா. எஸ் எஸ் எஸ், அது போய் அதை சொல் அப்படிங்கிறான். உடனே எகு யோசிக்கல, எகு யோசிக்கல. அவன் என்ன சொல்றான் பாருங்க. அப்பொழுது அவன் நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று. நல்ல கவனமா கேளுங்க. அந்த பைத்தியக்காரன் என்ன சொன்னான்? அவன் சொன்னதெல்லாம் போய் சொல்லு. இப்பொழுது எகோ கொஞ்சமும் சந்தேகப்படல. அபிஷேகம் நம்மளை தெளிவுபடுத்தும், அபிஷேகம் தெளிவுபடுத்தும். இப்ப அவனுக்கு அறை வீட்டுக்குள்ள சொல்லப்பட்டது, அவனுக்கு முன்னாடி பொய்ன்னு சொன்னவங்க, பைத்தியக்காரன் சொன்னவங்க அத்தனை பேர் முன்னாடியும் எகு வெட்கப்படாம கன்ஃபஸ் பண்றாரு. வெட்கப்படாம எனக்கு சொன்னது இதுதான், இதைதான். கப்பல் சேதமடைந்த போது பவுல் எழுந்து நின்று சொன்னார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே கர்த்தருடைய அபிஷேக தைலம் உங்க மேல இருந்தா நீங்க கர்த்தர் சொன்ன வார்த்தையை அறிக்கை பண்ண வெட்கப்பட மாட்டீங்க. இவ்வளவு சொன்னதும் அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது பொய்ன்னு சொன்னவங்க, பைத்தியக்காரத்தனோடு சொன்னவங்க தீவிரமாய் அவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளில் உயர்த்தி அவன் கீழே விரித்து எக்காலம் மூதி எகு நல்ல கைகளை சட்டி எகு ராஜாவானா எகு. முதல்ல எகுவுக்கு சொல்லப்பட்டது, அதன் பிறகு எகுவால் சொல்லப்பட்டது, அதன் பிறகு அதை எப்படி கன்ஃபார்ம் பண்ற தெரியுமா? உனக்கு சொல்லப்பட்டதெல்லாம் பொய்ன்னு சொன்னாங்க பாரு, உன் மேல அழைப்பை இல்லைன்னு சொன்னாங்க பாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க நீ அழைக்கப்பட்டவன். உன் மேல இருக்கிற அபிஷேகம் சரியான அபிஷேகம் இல்லைன்னு சொன்னாங்க பாரு. அவங்க வந்து சொல்லுவாங்க நீ அபிஷேகிக்கப்பட்டவ. எஸ், பைத்தியம்னு சொன்னவங்க சொல்லப்பட்டவங்களுக்கு முன்பாக பணிய வைக்கிறது தான் இந்த அபிஷேகம். ஆமே, உன் அபிஷேகம், உன் மேல அபிஷேகம் வைக்கும் போதே கர்த்தர், அதனாலதான் அபிஷேக ஆராதனையில சொல்லப்படுகிற ரேமா இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எடுத்து உச்சரிக்க ஆரம்பிக்கணும், உச்சரிக்க ஆரம்பிக்கணும். அது சாதாரண வார்த்தை கிடையாது. காமனா பேசப்பட்டாலும் அது உங்களுக்கு தெரியும். அது எழுதி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஒரு ஆமீன் சொல்லிட்டு அது சொல்லணும். சில ஜனங்க பைத்தியம்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல சொல்லணும். நம்ம அப்படி இல்ல, பைத்தியம் சொன்னா நீ தான் பைத்தியம், போய் நீ சொல்றதான் போய் சொல்லிட்டு ஆண்டவரை பாருங்க, ஆண்டவர் பார்த்தேன் அதையும் பார்த்தேன் உன்னையும் பார்த்து ஆக மொத்தம் எல்லாரும் பைத்தியம் பா முடிஞ்சு இல்ல. அவன் பைத்தியம்னு சொல்லுவான். சொல்லும்போது சொல்லுங்க கர்த்தர் என்னை ராஜாவாக்கினார்.
அது பொய்ன்னு சொல்லுவான். சொல்லுங்க, கர்த்தரனை ராஜாவாக்கினா கொஞ்ச நேரத்துல மாறும். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பெர்சபா மட்டும் உன் மேல இருக்கிற அபிஷேகம் தெரிய வரும். இப்பொழுது ஏகு என்ன பண்றான் தெரியுமா? ரதத்தை பூட்டிக் கொண்டு புறப்படுகிறான். எதற்கு தெரியுமா? இயேசு மேல அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது. அபிஷேகம் உன்னை சும்மா இருக்க விடாது. உன்னை வேகப்படுத்திக் கொண்டே இருக்கும். உன்னை வேகப்படுத்திக் கொண்டே இருக்கும். ஆமென். செய்தியின் பாதிதான் ஆகிவிட்டது. ஆனாலும் இதை நான் கன்க்ளூட் பண்ணி கொஞ்ச நேரம் செபிக்கும்படி விரும்புகிறேன். இயேசபேல் அவனை வீழ்த்த தலையை எட்டி பார்க்கிறான். இந்த அபிஷேகம் எப்படி கிடைத்தது என்று யெகோவுக்கு மட்டும்தான் தெரியும். அவனுக்கு தலையில இந்த அபிஷேகம் வைத்த போது பைத்தியம்னு சொன்னாங்க, பொய்ன்னு சொன்னாங்க. அது இல்லைங்கிறத ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரூவ் பண்ணிட்டு வரார். இப்ப விளத்தல இயேசபேல் நிக்கிறா. விடக்கூடாது. இயேசபேல்னா 2 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்று வேசித்தனம், இன்னொன்று பில்லி சூனியம். சொல்லுங்க பார்க்கலாம். வேசித்தனம். ஒரு அபிஷேகம் உள்ளவனால மட்டும்தான் இது 2ஐயும் அழிக்க முடியும். யாக்கோபே, உனக்கு விரோதமான மந்திரம், உனக்கு விரோதமான குறி சொல்லுதல், உனக்கு விரோதமான பில்லி சூனியம், இதை அழிக்கிற அபிஷேகம், இதை அழிக்கிற அபிஷேகம் உன்னை எழும்ப விடாதபடிக்கு. ஓ ஓ ஜீசஸ், ஜீசஸ். எஸ் 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 எஸ். ஆமென். உன்னை உன்னை ஆக்குகிற அபிஷேகம் உன் மூலமாய் இந்த வேசித்தனம், இந்த மாம்ச கிரியைகள், பில்லி சூனியம், எதிர் வல்லமைகள். ஓ, ஒரு மனுஷன் இது 2 விழத்தள்ளும். மாம்ச கிரியைகள் விழத்தள்ளும், எதிர் வல்லமைகள். சத்துரு, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய், விழத்தள்ளுவான். சில நேரத்துல சில சொல்லுவாங்க பாருங்க, விழுந்து ஒருத்தங்க இப்படிதான். ஒரு பிள்ளை சின்ன வயசுல ஒரு 8th படிக்கும் போதோ ஜெபிக்க வந்திருந்தாங்க. ஒரு லாஸ்ட் மந்த்ல சொன்னாங்க, அந்த பிள்ளை பெரிய ஆள் ஆயிட்டு. ஆனா என்னன்னா, அந்த பிள்ளை மாடியில இருந்து கீழே விழுது. அப்ப அந்த பிள்ளை திருப்பி திருப்பி சொல்றா, பாஸ்டர் என்ன ஒருத்தரை தள்ளி விட்டாங்க பாஸ்டர். சாதாரணமா விழுந்த மாதிரி விழுந்தா. ஆனா அதுல இருந்து இப்ப அவளுக்கு ஒரு 20-22 வயசு இருக்கும். அவளால ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது சொல்லி அந்த பிள்ளை அழுதா. வாலிப பிள்ளை. அவன் சொல்றா, பாஸ்டர், ஏன்னா அந்த வீட்டுல சின்ன வயசுலயே செவிக்கிற பிள்ளை. அப்போ நிறைய காரியம் அவளை சத்துரு விழத்தள்ளி, ஆனால் அவன் போராடி நிற்கிறான். சில நேரத்துல தேவ பிள்ளைகளே, நம்ம இது சாதாரணமா எடுக்கிறோம், நமக்கு தெரியாது. தாவீது சொன்னா, நான் விழும்படி நீ என்னை தள்ளினாய். ஆமென். 2 காரியம் ஒரு மனுஷனை விழத்தள்ளுது. ஒன்று வேசித்தனம், மாம்ச கிரியைகள். இன்னொன்று பில்லி சூனியம். பில்லி சூனியங்கிறது எதிர் வல்லமைகள், எதிர் வல்லமைகள், எதிர் வல்லமைகள். ஆனா ஆமென், அன்று எகு மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் ஒரு குப்பியில கொண்டு போகப்பட்டது. நமக்கு குப்பியில இல்ல, ஆவியானவரே கொண்டு வந்து. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், அநேக குடும்பத்தில் எனக்கு எழும்ப முடியல. டோர் பக்கத்துல வர போயிட்டீங்க, ஓபன் பண்ண முடியல. உங்களை கொண்டு இந்த இயேசு மேல யாரும் சும்மா இருக்காதீங்க. அப்படியே பேச ஆரம்பிங்க. வேகமா போறான், வேகமா போறான். நல்ல கவனிங்க. இந்த இயேசபேல் அப்படி ஒரு காரியத்தை எகுட்ட பேச ஆரம்பிக்கும் போதே பேச்சுக்கு இடம் கொடுக்கல. 32வது வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவன் தன் முகத்தை அந்த ஜன்னலுக்கு நேராக ஏறெடுத்து, என் பட்சத்தில் இருக்கிறது யார் யார் என்று கேட்டது. 2-3 பிரதானிகள் அவனை எட்டி பார்த்தார்கள். அப்பொழுது அவன், அவளை கீழே தள்ளுங்கள், கீழே தள்ளுங்கள் என்றார். அப்படியே அவளை கீழே தள்ளினதினால் அதன் அர்த்தம் என்ன? அபிஷேகம் பட்டவன் வாயை திறந்து சொல்லுகிற காரியத்தை செய்யறதுக்கான ஆட்களை, பழைய ஏற்பாட்டுல 2 ஆட்கள் இருந்தாங்க, புதிய ஏற்பாட்டுல தூதர்கள். நான் நம்புறேன், இன்னைக்கு நம்ம ஜெப வேளையில உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் நீங்க அறிக்கை பண்ணும் போது இன்னைக்கு சொல்லணும், உங்களை முன்னேற விடாம. ஆமே, இன்னைக்கு நீங்க சொல்லணும்,
இயேசுவின் நாமத்திலே அவளை கீழே தள்ளுகிறேன். அந்த வல்லமை கீழே தள்ளுகிறேன். இயேசு சொன்னார்லாங்க, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை எப்ப சொன்னாங்க? இவங்க போய் அவர் நாமத்துல பிசாசுகளை போ அப்படின்னு துரத்தும் போது சாத்தான் மின்னலை போல. அப்ப எங்க இருந்து விழுந்திருக்கிறான்? மேல இந்த வான மண்டலத்திலிருந்து விழுந்திருக்கிறான். இவங்க அதனாலதான் பூமியில நீ கட்டுகிறது எதுவோ அபிஷேகம் பண்ண அங்க யார் இருக்கிறா அப்படின்னு கேக்குறாங்க. 2 பேர் தலை காட்டுறாங்க. அவளை தள்ளு. உடனே தள்ளிட்டாங்க. கீழே தள்ளினதும் ஆமே. அடுத்த வசனத்தை பாருங்கள். அவன் அவளை மிதித்துக் கொண்டு அடுத்த வார்த்தை உள்ளே போய் போதும். ஆமே. அநேக நன்மையை நீங்க இன்னும் அனுபவிக்கவில்லை. இடையில நிக்கிறா இயேசுவே. அநேக ஆசீர்வாதத்தை நீங்க ஆமே. எத்தனை உபவாசம் போட்டாச்சு, எத்தனை கண்ணீர். இன்னைக்கு அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி. எஸ் எஸ் எஸ். இந்த ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சு ஒவ்வொரு வீட்லயும் ஃபீஸ்ட் தான். சத்தமா ஆமென். அடுத்து ஒரு இன்னொரு ஹெவியான வேர்டு, அது சொல்லி அப்படியே ஜெபிக்க போறோம். ஆமென். அப்படி சொல்லி விட்டு புசித்து குடித்துட்டு அவர் சொல்றார். இப்ப சரித்திரத்துக்குள்ள போனா அவர் ராஜகுமாரி திப்பா, அதனால அடக்கம் பண்ணுன்னு போனா அடுத்த வார்த்தையில சொல்றாங்க, அடக்கம் பண்ண போகிற போது அவளுடைய தலையோட்டையும் கால்களையும் உள்ளங்கைகளுமே அல்லாமல் வேறு ஒன்றையும் காணவில்லை. அடுத்த வார்த்தை, அவர்கள் திரும்பி வந்து அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இது இந்த வேட கவனிக்கணும், இது கர்த்தர் எலியா என்னும் கொண்டு சொன்ன. அப்போ எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தைய சம்பந்தமே இல்லாத யெகூவை கொண்டு நிறைவேற்றுகிறார். இந்த வேர்ட ஆவியானவர் நேற்று தியானிக்கும் போது அப்படியே எழுதி வைத்தார். அபிஷேகம் உள்ளவனை கொண்டு பழைய பல பரிசுத்தவான்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் இந்த ரேமா எனக்கான ரேமா, உன் மேல இருக்கிற அபிஷேகம், எழுப்புதல் எழுப்புதல்னு பல தீர்க்கதரிசிகள், பல தேவ மனிதர்கள் பல வருடங்களாய் சொன்ன வார்த்தைகளை யெகூவே யெகூவே என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா. அப்படி உங்க கையை உயர்த்துங்க. நீ சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுகிற கரமாகட்டும். உங்க கை என் கையை தொடட்டும். உங்க கை என் கையை தொடட்டும். மோசைக்கு தெரியுமாங்க, மோசைக்கு தெரியுமாங்க, மோசே எகிப்திலே, கொஞ்சம் கவனிங்க, எகிப்திலே சகல சாஸ்திரங்களையும் கட்டு வாக்கிலும் செய்கிலும் வல்லவனான மோசைக்கு தெரியுமா, 400 வருஷத்துக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தையை கர்த்தர் என்னை கொண்டுதான் நிறைவேற்ற போறாரு? தெரியாது, தெரியாது. புத்திர பாக்கியத்துக்காக முதிர் வயது வரை காத்திருந்த சகரியா எலிசபெத்துக்கு தெரியுமா 600 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயாவை கொண்டு சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தை எங்க தலைமுறையை வச்சுதான் நிறைவேற்ற போறான்னு தெரியாது. அபிஷேகம் என்பது ஆமே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்கு மட்டும் இல்ல, முன்னோர்கள் சொன்ன, முற்பிதாக்கள் சொன்ன பல தீர்க்க தரிசன. ஓ எஸ் 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 எஸ். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? ஆமே. எனக்கான ஸ்தானம் மட்டுமல்ல, எனக்கான உத்தரவாதம் மட்டுமல்ல, என்னை தேவ திட்டத்தில் எப்படி இணைக்கிறார் பாருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவே, நீங்க சால்வைய எலிசா மேல மட்டும்தான் போட்டீங்க, ஆனா அந்த சால்வைக்குள்ள ஆமென் யெகூவை என் கர்த்தர் கொண்டு வந்து விட்டார். பரலோக திட்டத்துக்குள்ள யெகூவே. எல்லாரும் எழுந்திருக்கலாமா? எழுந்திருக்கலாமா? டைம் ரொம்ப ஆயிட்டு. ஒரு 5 to 10 minutes நம்ம ஊக்கமாய் ஒருமனப்பட்டு ஜெபித்து எஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல போறோம். ஆமே. சத்ருவே, இனி உனக்கு என் மேல் அதிகாரம் இல்லை. ஓ எஸ், இயேசுவின் நாமத்திலே அவனை சங்கரிக்க போகிறோம். தேனியை போல என்னை வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். கர்த்தருடைய நாமத்தினால் நான் அவர்களை சங்கரிப்பேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Thank you Holy Spirit, thank you Holy Spirit. எல்லாரும் கொஞ்சம் இப்ப யாரும் கை தட்ட வேண்டாம். இப்ப நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. கர்த்தாவே, அந்த உத்தரவாதம். ஆமென். ஹalleluya. Thank you Jesus, thank you
Jesus. அந்த உத்தரவாதம் எடுத்து ஹalleluya hallelujah. எஸ் எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க, எல்லாரும் கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எஸ் எஸ் லார்ட், எஸ் லார்ட், ஹalleluya hallelujah. எல்லாரும் கண்களை மூடி என் மேல வச்ச அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. ஆமென். இனியும் ஏசபேலுக்கு அதிகாரம் இல்ல. எலியாவை பயமுறுத்தின ஏசபேல் யெகோவா உன்னை கொண்டு தனது ஏசபேலை விழ வைக்க போகிறார். உங்க குடும்பத்துக்கு விரோதமான வல்லமை, உங்க குடும்பத்துக்கு விரோதமாய் செய்கிற சத்ருவின் சூழ்ச்சிகள் இப்ப எல்லாம் வாயை திறந்து, ஆமா உங்களுக்கு தெரியும்ல எந்த வல்லமை போராடி கொண்டு இருக்கிறது என்று. எஸ் எஸ் ஹalleluya hallelujah. சும்மா இருக்காதீங்க. இனி உன் குடும்பத்துல சத்ருவின் கை வாங்க கூடாது. அந்த பலவீனத்தின் ஆவிக்கு இடமில்ல, சரித்திரத்தின் ஆவிக்கு இடமில்ல. Jesus, Jesus, Shaba Kaba Raba Laba, Ora Mara Tana La Ria Tana Raba. Oh, விடாதீங்க 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 விடாதீங்க. இப்ப அறிக்கை பண்ணுங்க, ஜெபத்திலே அறிக்கை பண்ணுங்க. ஓ, கர்த்தர் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், சத்துரு விழுகிறார். Jesus, 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 hallelujah, hallelujah, hallelujah. Sharabaka lama brata nama ma re re le re ma ma kara shantana laria tanara. Thank you Holy Spirit. ஆவியானவரே ஆட்கொள்ளுவீராக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, விடாதீங்க விடாதீங்க விடாதீங்க. ரபா மகலா பதடா ரபா ஷேரே. விட்டுறாதீங்க விட்டுறாதீங்க. உன்னை முடக்கி போட்டு உன்னை ஜெபிக்க விடாம துதிக்க விடாம இனி இந்த இயேசுவேலுக்கு அதிகாரம் கிடையாது. கர்மேல் பர்வதத்தில் நிக்கிற எலியா எப்படி முடங்கி கிடக்கலாம்? கர்த்தருக்கு முன்னாடி நிற்கிறவனே, உன்னை முடக்குகிற இயேசுவேலை வீழ்த்து விடு. Oh, re ba 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 shantanara. Oh yes 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 yes. தாவீதின் மேல கல்லெறிந்த சீமேயை எப்படி தலைமுறையை கொண்டு அடிச்சாரோ, உன் குடும்பத்துல நெடுநாட்களாய் போராடி கொண்டிருக்கிற சத்துருவை உன்னை கொண்டு. ஆமே. ஒரு நிமிஷம் கவனிங்க. இந்த ஒரு வார்த்தை உள்ளத்திலிருந்து வருது. அந்த அபிஷேகத்தினுடைய விஷயம் என்ன தெரியுமா? ஒருத்தங்கள்ட்ட இருந்து முடிஞ்சு நம்ம கிட்ட தொடர்ந்து, அந்த ஒருத்தங்கள்ட்ட முடியுதுல்ல, அவங்களால முடியாதது அது நம்ம மூலமா ஸ்டார்ட் ஆகுது. மோசையால சிவந்த சமுத்திரத்தை கடக்க முடிந்தது, யோர்தானை கடக்க முடியல. அங்க மோசே முடிஞ்சாச்சு, ஆனா அபிஷேகம் முடியல. யோசுவா மேல வைக்கப்பட்டு மோசையால முடியாதது, முந்தின தலைமுறையால முடியாதது அவங்களாலே முடியல. அப்படி அல்ல, அப்படி அல்ல, அப்படி அல்ல. அபிஷேகம் என் தகப்பனால முடியாதது, என் முந்தின தலைமுறையால முடியாதது. அப்படிதான் இதான் அபிஷேகம். எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களால முடியாதது, என் தகப்பனால முடியாதது, சொல்லு டேவிட் எங்க அண்ணனால முடியாதது. எஸ், இது அபிஷேகம், இது அபிஷேகம். தெரிந்தெடுக்கப்பட்ட சில உள்ளங்களுக்கு இருக்கிறீங்க. அநேகரால முடியாதது, உங்களை நடத்துகிறவங்க போதகராலே முடியாதது. சபையே, வாலிபனே கேள். இது அபிஷேகம். நான் என் திறமையை நம்பல, என் திராணியை நம்பல, ஆனா என்ன தேடி வந்து என் மேல வைக்கப்பட்ட அபிஷேகம் அது சாதாரண அபிஷேகம் அல்ல. மோசே
மோசையால முடியாதது யாராவது நடிச்சிருப்பாங்களா? அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு பிணைகாசு இருந்தா, இந்த கூட்டத்துக்குள்ள ஓ ரபா பாபா லாகா மாமா உன் கையில இந்த பட்டயத்தை கொடுக்கிறா. மோசையின் கண்ணீர் பலன் வேணும்னா எஸ் எஸ் பெற்றுக்கொள். நீதான் Oh Jesus. Oh Rabba Baba. அவங்க இருக்கிற இடத்துல நீ இருக்கிற. இப்படி கேட்டவங்க சொல்ல போறாங்க, அவங்களால முடியாதது. Oh, thank you Holy Spirit. பரிசுத்த ஆவியானவர் பலமாய் கிரியை செய்கிறார். அநேக எகுக்களை எழுப்பி விட்டார். இனி இயேசுவுக்கு கூடாரத்துல அதிகாரம் இல்லை. சாத்தான் கொண்டு வருவோம். சாத்தான் சொல்லுவோம், போய் நம்பாத. அவன் எலியாவாலே முடியல. எஸ், எலியாவால முடியாதது இந்த யெகூவால முடியும். ரா 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 பா காமா. சத்துரு சொல்லுவான், ஏசபேல் விளையாடாத. எலியாவே சூரச்செடிக்குள்ள சுருண்டு படுக்க வச்சுட்டா. வைக்கலாம். நான் எலியாவின் பலத்துல நிக்கல. எலியா மேல ஒரு ஆவி இருந்துச்சு. அது ரெட்டிப்பாய், அது பல மடங்கா. எத்தனை பேர் நம்புறீங்க? நான் ஜெயிக்கலாம் போறேன் இயேசுவின் நாமத்துல. எஸ் எஸ். பெற்றோரே உங்க வலது கையை உயர்த்துங்க. பெற்றோர்கள் கையை உயர்த்துங்க. பிள்ளைகளுக்காய் காத்திருக்கிறவங்களும் கையை உயர்த்துங்க. உங்க பிள்ளைகளை இப்போ இப்படி அறிக்கை செய்யுங்க. என்னால முடியாதது, எனக்கு எது எட்டாததா இருந்துச்சோ, என் பிள்ளை, என் மகன், என் மகா அதை சாதிக்க போறா. அந்த அபிஷேகம் அப்படிப்பட்ட அபிஷேகம். ஓ எஸ் எஸ் எஸ். சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. அபிஷேகத்தை செய்ய வைக்கும். உங்க பிள்ளைங்க பேரை சொல்லி சொல்லுங்க. நீங்கள் அதை காணும் போது, இயேசுவின் நாமத்தில் இந்த வார்த்தை வருகிறது, நீங்கள் அதை காணும் போது உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். மோசே திவ்ய சௌந்தரியம் உள்ளவர், டிவைன் பியூட்டி, பரலோக திட்டமுடையவர். எஸ். வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. வாலிப பிள்ளைங்க எல்லாம் கை தூக்குங்க. ஓ எஸ். ஆமென். நான் வீழ்கிறவன் அல்ல, நான் வீழ்த்துகிறவன். சொல்லுங்க பார்க்கலாம். தம்பி சொல்லு, தம்பி. தங்கச்சி சொல்லு, தங்கச்சி. நான் விழுகிறவன் அல்ல, நான் வீழ்த்துகிறவன். என் மேல இருக்கிற அபிஷேகம். எஸ் 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 எஸ். எலியாவால முடியாதது, எலியாவால முடியாதது. யெகோவே உன்னால இன்னைக்கு கர்த்தர் முத்திரை போடுகிறா. ஜீசஸ் Jesus, Jesus. Yes, yes. Amen. அபிஷேகத்தினால. Thank you Holy Spirit. Thank you Jesus. Thank you Jesus. El Shaddai, El Shaddai, sarva valla devane.
ஒரே சத்தமாய் யெகோவா நிசியே, வெற்றி தந்த தெய்வமே நிசியே, லாலா மாதாரே சேரே, லஞ்சனரே உம்மை எஸ் அர்ப்பணிப்போடு முடிக்கலாமா? 2 கைகளை உயர்த்தி என்னை தருகிறே, என்னை தருகிறே அப்பா, என்னை பாடைக்கிறே என்னை தருகிறே. Hallelujah. உருவாக்குமே 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 கடைசியாய் ஹalleluya பாடி முடிப்போம். Jesus Amen. One more time, hallelujah. அபிஷேகத்தோடு எசபேல்கள் முறிந்ததற்காக, எசபேல்கள் இல்லாமல் போனதற்காக நல்ல கைகளை தட்டி ஆவி நிறைவோடு Thank you Holy Spirit, Thank you Holy Spirit. எங்கள் மேல் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறீரப்பா, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவரே. எகுக்கள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம், எகுக்கள் எழும்பினதற்காய் ஸ்தோத்திரம். தேசத்திலே அசைவை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். அக்கினி பற்ற துவங்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். இது அணையாது, இது அனல் மூட்டப்படும். ரபல சந்தரபல கதரியாதரபல பௌதரியாத. Thank you Holy Spirit. இரத்தனை நல்லவர் ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீரப்பா ஆண்டவரே. நாங்கள் விலகி போன பிறகும் எங்களை விட்டு விலகாம, எங்களை விட்டு கொடுக்காம ஆண்டவர் திரும்ப திரும்ப உம்முடைய அன்பின் கயிற்றினால கட்டி இழுத்து எங்கள் மேல் இருக்கிற அழைப்பை இந்த நாளில் ஒரு விசை கூட கர்த்தர் உறுதிப்படுத்தி. ஆமென். நீ எசபேலை கண்டு ஒதுங்குகிறவன் அல்ல, நீ எசபேலை வீழ்த்தும்படி அழைக்கப்பட்டவன். Glory Father. ஆலையில் இந்த எசபேலை கண்டு பலர் நடுங்கி இருக்கலாம், இந்த எசபேலை கண்டு பலர் உலகி இருக்கலாம், இந்த எசபேலை கண்டு பலர் ஒதுங்கி இருக்கலாம். ஆனால் இந்த கூட்டம் ஒதுங்குகிற கூட்டம் அல்ல, இந்த கூட்டம் விலகுகிற கூட்டம் அல்ல, இந்த கூட்டம் விழுகிற கூட்டம் அல்ல. இதோ எகுக்கள் எழும்புகிறோம், எசபேல்களின் ஆவிகளை வீழ்த்தி தேசத்தில் தேவ ராஜ்யத்தை கட்டுகிற எகுக்கள். ரபா ஷதரபல கதரியாதரபா. அக்கினியை போட்டதற்காக நன்றி அப்பா. இந்த அக்கினி அவியக்கூடாது, இந்த அக்கினி மங்கிடக்கூடாது. நாளுக்கு நாள் இது அனல் மூட்டப்படட்டும் ஆண்டவரே. உத்தரவாதம் தந்திருக்கிறீர் ஆண்டவர், உத்தரவாதம் தந்திருக்கிறீர். நீ தந்த உத்தரவாதத்தில் உண்மையோடு இருக்க எங்கள் ஒவ்வொருவரை கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த அனல் இந்த ஆலயத்தோடு முடிகிற அனல் அல்ல. இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போகும்போது போகிற வழியில ஆண்டவர், தெருக்களில், இந்த பட்டணத்தில், உம்முடைய பிள்ளைகள் வீடுகள் இருக்கிற பகுதியில் இந்த அனல் பற்றி பிடிப்பதாக ஒரு பெரும் கூட்டம், தேவனை அறிகிற கூட்டமா இந்த கூட்டத்தை மாற்றுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் சமாதானத்தோடு அனுப்புங்க. பல தூர இடத்துல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வந்திருக்கிறாங்கப்பா.
ஆண்டவரே இங்கிருந்து போகும்போது பலத்தோடு போகட்டும். உனக்கு இருக்கிற பலத்தோடு நீ போ. உன்னை கொண்டு நான் செய்ய போகிற காரியம் பெரிதா இருக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். பலப்படுத்துங்க. தொடர்ந்து கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இருக்கிற 2 நாட்கள் கூட்டத்தை கர்த்தர் இன்னும் மகிமையா, முந்தின ஆலயத்தின் மகிமையை காட்டிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதா இருக்கும் என்று சொன்ன தேவனுடைய வார்த்தை நிறைவேறட்டும். ஆளுகை செய்யும் ஆண்டவரே. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நீர் மாத்திரம் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாவலும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா.